மலேசியாக்கு ஏன் இந்தியன்ஸ் அதிகமா போறாங்கன்னு தெரியுமா? நம்ம ஊர் மாதிரியே தமிழ் அப்படின்னு பெருமைப்படுற மக்கள் எந்த மூலைக்கு போனாலும் சவுத் இந்தியன் ஃபுட், இப்படி இங்க கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் மலேசியாலையும் கிடைக்கும். கூடவே நல்ல டெவலப்டான ஒரு சிட்டி, ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், வெரைட்டியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னு புதுசான விஷயங்களையும் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெக்கேஷனுக்கு கண்ணை மூடிட்டு போகக்கூடிய ஒரு லொகேஷன் தான் மலேசியா. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு ஃபாரினுக்கும் போகணும், பட் இந்தியாவில் இருக்கிற கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பெர்ஃபெக்டான டெஸ்டினேஷன் மலேசியா. மலேசியா போகிறதுக்கு நமக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். என்ன சிம் கார்டு வாங்கலாம், ஏர்போர்ட்ல இறங்கி எப்படி ஹோட்டலுக்கு போறது, சிட்டிக்குள்ள எப்படி சுத்துறது, பைக் ரெண்டல்ஸ் எப்படி எடுக்கிறது, குலாலம்பூர்ல இருந்து வேற சிட்டிஸ்க்கு எப்படி போறது, என்ன சாப்பிடலாம், இந்தியன் ஃபுட் எங்க கிடைக்கும், எவ்வளவு செலவாகும், இப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ண போறோம். இது மலேசியாவோட டிராவல் கைடு இல்ல, இன்சைட் டீடைல்ஸ். மலேசியா போன அப்புறம் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மலேசியா போறதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பண்ண தப்புகளை நீங்களும் பண்ணாம இருக்கிறது தான் இந்த வீடியோ. ஹலோ பீப்புள், இன்னொரு கைடு வீடியோவோட உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். போன வீடியோவில் மலேசியா போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் மலேசியா போய் இறங்கினதுலேருந்து ரிட்டர்ன் நீங்கள் ஏர்போர்ட் வரது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யார் ஹெல்ப்பும் இல்லாமல் மலேசியாவுக்கு நீங்களாவே பிளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நம்ம போன வீடியோவில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, விசாவை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இருந்தாலும் ஒரு டைம் விசாவை பற்றி குயிக்காக சொல்லிடுறேன். மலேசியாவுக்கு போகிறதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு விசா தேவையில்லை. 31 டிசம்பர் 2026 வரைக்கும் விசா தேவையில்லைன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமும் மோஸ்ட்லி விசா இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் ஆனதால திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். சோ நம்ம இப்ப நேரா ஃளைட் எடுக்கிறோம், குலாலம்பூர் ஏர்போர்ட்ல போய் இறங்குறோம். அங்க போறதும் நம்ம டைரக்டா போறது இமிகிரேஷன். இமிகிரேஷன்ல என்ன கேட்பாங்க, MDAC அப்படிங்கிற ஒரு ஃபார்ம். அதை நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் எப்படி ஃபில் பண்றதுன்னு. MDACங்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பீங்க. அதுவும் பாஸ்போர்ட் மட்டும் தான் தேவை. அதை தவிர அவங்க என்ன கேட்கலாம், நம்ம ஹோட்டல் புக்கிங்ஸ் கேட்கலாம், ரிட்டர்ன் ஃளைட் டிக்கெட்ஸ் கேட்கலாம். சோ இதை காமிச்சிட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு நேரா வெளியே வருவீங்க. அங்கிருந்து நம்ம லக்கேஜ் எடுக்கிறோம், நேரா நம்ம போறது சிம் கார்டு கடைக்கு. சிம் கார்ட்ஸ் எந்த ஒரு புது கண்ட்ரிக்கு போனாலும் முதல்ல நமக்கு தேவைப்படுறது சிம் கார்டு. ஏன்னா சிம் கார்டு வாங்கினா நம்ம அங்கிருந்தே நம்ம கிராப் புக் பண்ணுறது இல்லை பஸ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளே சிம் கார்டு வாங்குறது பெட்டர். வெளியும் கிடைக்கும், பட் வெளியே போகிறது வரைக்கும் நம்ம க்ளூலெஸ்ஸாக இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஏர்போர்ட்லேயே சிம் கார்டு வாங்கிக்கலாம். ஏர்போர்ட்டுக்குள்ளே நிறைய சிம் கார்டு ஷாப்ஸ் இருக்கும். குலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் ஹாட்லிங்க், செல்காம், டிஜி, யூ மொபைல் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான சிம் கார்டு. ஸோ இதில் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். எல்லாமே ரொம்ப நல்ல நெட்வொர்க் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரிங்கெட்லேருந்து 40 ரிங்கெட் வரைக்கும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் டேஸ் பிளான்ஸ் பொறுத்து. சோ நீங்க அங்கேயே அவங்களோட பிரைஸ் டாக பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். உங்க ட்ரிப்பை பொறுத்து 4 நாள்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான், 6 நாள்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான், இல்ல கொஞ்சம் அதிகமான நாட்கள் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் மட்டும் தான் தேவை. பாஸ்போர்ட் எடுத்து அவங்களே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு சிம் கார்டை இன்ஸ்டால் பண்ணி உங்க கையில கொடுப்பாங்க. சோ நம்ம செகண்ட் ஸ்டெப்பே முடிச்சிட்டோம். இப்போ என்ன, நேரா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம புக் பண்ணிருக்கிற ஹோட்டலுக்கு போகணும். ஏர்போர்ட் டு சிட்டி டிரான்ஸ்ஃபர். ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்கு போறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கிராப், ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன். ஸோ பிரைஸ் ஒரு 70 to 80 ரிங்கெட் வரைக்கும் வரலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 1500 1200 ரூபாய் ஆகலாம். ஆனால் நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால இது ஒரு பாப்புலரான ஆப்ஷன். லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஹேசில் ஃப்ரீயா நம்ம ரூமுக்கு போகலாம். இல்ல பிரைஸையும் கம்மி பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரமாவும் போகணும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனான ட்ரெயின் எடுக்கலாம், கிளியா எக்ஸ்பிரஸ். ஸோ இதை எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 ரிங்கெட் கிட்ட ஆகும். அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் இந்தியன் மணில. ஸோ இது ஃபாஸ்டஸ்ட் ஒரு வே ஆஃப் கம்யூட். ஏன்னா டிராஃபிக் இருக்கு அதுல ட்ரெயின்ல. ஸோ அதனால நம்ம 20 to 30 மினிட்ஸ்ல நம்ம சிட்டி சென்டருக்கு வந்துடலாம். ஆனா அங்க இறங்கி திரும்ப ஒரு கிராப் எடுத்து தான் நீங்க ஹோட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். சோ அதனால அவ்வளவு பாப்புலரான ஒரு ஆப்ஷன் இல்ல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி பஸ். அதான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஆப்ஷன். 10ல இருந்து 15 ரிங்கெட் தான் ஆகும். அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா ஒரு 250ல இருந்து 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் ஆகும். அங்க இருந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்தே பஸ் எடுக்கலாம். பஸ் எடுத்து நம்ம ஹோட்டல்ல இருக்கிற ஏரியாவுக்கு போகலாம். பட் அகைன் நம்ம பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்கிருந்து ஒரு கிராப் ஏதாவது பிடிச்சதான் நம்ம ரூமுக்கு போக வேண்டியிருக்கும். சோ இந்த ஆப்ஷனை நான் பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராப். ஏன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு போறதால வச்சுட்டு உடனே நம்ம ரூமுக்கு போறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். புது சிட்டியும் கூட. சோ அதனால அது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஓகே, நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப்பே முடிச்சிட்டோம், ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வெளியே சுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா
குலாலம்பூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ இருக்கும், மோனோ ரயில் இருக்கும், பஸ் இருக்கும், அது தவிர கிராபும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பல விதமான டிராவல் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் கிராபே தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து தாய்லாந்து மாதிரி இங்கேயும் பிரைசஸ் வந்து அந்த அளவு அதிகம்லாம் இல்லை, ஓரளவு அஃபோர்டபுள். அதனால இல்ல நீங்க ட்ரெயின் யூஸ் பண்ணணும்னா வெரி வெல் நீங்க ட்ரெயினை யூஸ் பண்ணலாம். ஆனா ட்ரெயின் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ரூம் புக் பண்ணும்போது ஹோட்டல் பக்கத்திலே ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் ஆர் மெட்ரோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் பஸ்லயோ சரி ட்ரெயின்லயோ சரி இங்க எங்கேயுமே காசு எடுக்க மாட்டாங்க, அதாவது கேஷா எடுக்க மாட்டாங்க. டச் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கு. ஸோ அந்த கார்டை நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி தான் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. இந்த கார்டு அக்ராஸ் எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டச் அண்ட் கோ கார்டு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல கிடைக்கும், அப்புறம் எம்ஆர்டி ஸ்டேஷன்ஸ், மோனோ ரயில் ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸ்லயும் இது அவைலபிள். அது மட்டும் இல்லாம செலக்டடான 1-2 7-Elevenலயும் அவைலபிள். நீங்க ஏர்போர்ட்ல இருந்தே ட்ரெயின் எடுக்கிறீங்க அப்படின்னா கேஎல் சென்ட்ரல் அப்படிங்கிற இடம் ஏர்போர்ட்டுக்கு மேல ஜஸ்ட் மேல தான், அந்த இடத்துல போனீங்கன்னா அங்கிருந்து நீங்க இந்த கார்டு வாங்கிக்கலாம். இந்த கார்டு நீங்க வாங்கும்போது டாப் அப்பா 10 ரிங்கெட் போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட தேவைக்கு ஏற்றபடி இதை டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி மலேசியா போறீங்கன்னா இதுதான் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன். பட் கம்ஃபர்டபுளா அது கொஸ்டின் மார்க், ஆட்களை பொறுத்து மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நாம கிராபே பெட்டர் அப்படிமே. ஏன்னா கேஎல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரம் எல்லாம் போவாங்க. ஸோ அதனால நம்ம கிராப்ல போனாலும் அந்த அளவு பிரைஸ் ஆகாது. ஸோ இப்படிதான் நம்ம சிட்டியை சுத்த போறோம். பட் இது மட்டும் தான் குலாலம்பூரை சுத்துறதுக்கு வழியா அப்படின்னு கேட்டா இல்ல, பைக் ரெண்டல்ஸும் இருக்கு. பட் சிட்டிக்குள்ள பைக் ரெண்டல்ஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் இந்தியா மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீங்க பார்த்து ஓட்ட வேண்டிய வரும். சோ அதை பத்தியும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். பைக் ரெண்டல்ஸ் ஏசியன் கண்ட்ரீஸ்ல பைக் ரெண்டல்ஸ் ரொம்ப ஃபேமஸ், அதனால அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். குலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் பைக் ரெண்டல்ஸ் பாத்தீங்கன்னா 20 ரிங்கெட்ல இருந்து 80 ரிங்கெட்ஸ் வரைக்கும் ஆகலாம். அதாவது 400 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த பைக் மாடல்ஸ். சோ பைக் ரெண்டல்ஸ்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டும் டெபாசிட்டும். பாஸ்போர்ட் கொடுக்கணும், அவங்க ஜெராக்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. சிலவங்க பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க, அது உங்களோட இஷ்டம், நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கலாம். சில இடங்கள்ல வெறும் டெபாசிட் மட்டும் தான் கேட்பாங்க. டெபாசிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 to 300 ரிங்கெட் இருக்கும். அதாவது இந்தியன் மணில 2000 இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். இந்த டெபாசிட் ஃபுல்லி ரீஃபண்டபிள். சோ நம்ம பைக் ரிட்டர்ன் பண்ண உடனே டெபாசிட்டும் நம்ம திரும்ப தந்துருவாங்க. பைக் ரெண்டல்ஸ்ல இருந்து ஹெல்மெட்டும் கண்டிப்பா வாங்குங்க. ஏன்னா இந்தியா மாதிரி இல்லாம எல்லா வெளிநாடுகள்லயும் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. நம்ம ரூல்ஸ் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட்ல தான் ஓட்டணும், இந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. அங்க இருக்கிற பைக் ஓட்டுறவங்க எப்படி போறாங்களோ அதே ஃபாலோ பண்ணி நம்மளும் போனா போதும். மத்தபடி போலீஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கலாம் மாட்டாங்க. பட் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா கண்டிப்பா பிடிப்பாங்க. இன்னொரு முக்கியமான அட்வைஸ், எங்கேயுமே ஹார்ன் அடிச்சிடாதுங்க. ஹார்ன் அடிச்சோம்னா எல்லாரும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க. இந்தியா மாதிரி இல்ல. நம்ம பைக் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது பெட்ரோல். பெட்ரோலோட விலை பாத்தீங்கன்னா 2.50 ல இருந்து 3 ரிங்கெட் வரைக்கும் ஆகலாம். அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபாயில இருந்து 100 ரூபாய் இந்த ரேஞ்சில ஆகும். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வே. கண்டிப்பா பிரைஸ் கம்மியாகும், ஆனா கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வ்டு. ஏன்னா ரோட்ல நம்ம ஓட்டிட்டு போறதால நல்லா பார்த்து ஓட்டணும். அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டல் எடுக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்க அவாய்ட் பண்ணலாம். நீங்க இதுக்கு முன்னாடியே தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரி இடங்கள்ல பைக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிட்டி டிராவல். என்னடா இன்னுமா டிராவல் முடியல அப்படின்னு நினைக்காதுங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சிட்டிஸ்களுக்கு நடுவில் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கேல் ஒரு மெயினான சிட்டி, அங்க இருந்து மலாக்கா போனோம் அப்படின்னா 2.25 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி பெனாங் போனோம்னா ஆல்மோஸ்ட் 5 hours கிட்ட ஆகும். இதுவே லங்காவி போனோம் அப்படின்னா நீங்க ஃபிளைட் எடுத்து தான் போகணும். இந்த மாதிரி பல சிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேல் டு மலாக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேப் புக் பண்ணிருக்கீங்க இல்ல டூரிஸ்ட் பேக்கேஜ்ல போறீங்கன்னா உங்க கார்லயே போவீங்க, 2 மணி நேரம் ஆகும். அதுவே பஸ்ல போறீங்கன்னா நீங்க எங்க இருந்து பஸ் எடுப்பீங்கன்னா டிபிஎஸ் அப்படிங்கிற குலாலம்பூரோட மெயினான பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் எடுப்பீங்க. பஸ் எல்லாம் 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கும். பட் பஸ் எடுக்கிறீங்கன்னா நம்ம தாய்லாந்துல பண்ண மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. இல்லன்னா ப்ரீ புக் பண்ணிருங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ரெட் பஸ், பேடிஎம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் தான் புக் பண்றீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க டிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து மலாக்கா போறதுக்கு 25 to 45 ரிங்கெட்டுக்குள்ள ஆகலாம் பஸ்ஸை பொறுத்தது. அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா 500 இருந்து 800 ரூபாய் வரைக்கும் ஆகும். மலாக்கா போறீங்கன்னா காலையிலே போற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணீங்க. ஏர்லியா போனீங்கன்னா ஃபுல் ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு நைட்டே நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். நெக்ஸ்ட் பெனாங் போறதா இருந்தா இதே டிபிஎஸ்ல இருந்தா நம்ம பஸ் எடுப்போம். 5 ல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும் பஸ்ல. பஸ்ஸோட டிக்கெட் பாத்தீங்கன்னா 35 ல இருந்து 60 ரிங்கெட் வரைக்கும் ஆகலாம். அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா 700 ல இருந்து 3000 ரூபாய் வரைக்கும். இதுவே லங்காவி போறீங்க அப்படின்னா நமக்கு 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போறது. ஃபிளைட் ரொம்ப ஈஸி. குலாலம்பூர் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஃபிளைட் எடுத்தோம்னா அடுத்த 1 ஹவர்ல நம்ம லங்காவி ஏர்போர்ட்ல ரீச் ஆயிரும். இதுதான் குயிக்கான ஆப்ஷன். மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1800 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்கும் ஃபிளைட் டிக்கெட்ஸ். மேக்ஸிமம் ஒரு 3500 ரூபாய் வரை இருக்கலாம். அதுக்கு மேலேயும் போகும் ஃபெஸ்டிவ் சீசனா இருந்தா. ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள
உள்ள இருக்கு அப்படின்னா அது கரெக்டான அமௌண்ட். இதுவே நீங்க ஃபெரியில போகலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா குலாலம்பூர்லேருந்து குலா பெர்லிஸ் அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 6 மணி நேரம் ஆயிரும். அங்கேருந்து திரும்ப நம்ம ஒரு ஃபெரி எடுத்தோம்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். ஸோ இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளான ஒரு ஆப்ஷன். அதனால் அதை பற்றி யோசிக்காதுங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம குலா பெர்லிஸுக்கு போகிறதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபெரியில் போகிறதுக்கு 20 to 25 தாய் பாத், அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1500 ரூபா. பட் டோட்டலாக ஓவரால் டைம் அண்ட் மணி அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட ஃப்ளைட் ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். ஸோ ஃப்ளைட்லேயே போன மாதிரி பிளான் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மஸ்ட் விசிட் பிளேசஸ். இதை பற்றி நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் பாட்டு கேவ்ஸ், பெட்ரோனஸ் டவர், ஜென்டிங் ஐலாண்ட்ஸ். மலாக்காவை பொறுத்த வரைக்கும் மலாக்கா ரிவர் க்ரூஸ். பெனாங்கை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் டவுன். அதே மாதிரி லங்காவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பீச் ஆக்டிவிட்டீஸ், ஐலாண்ட் டூர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டானேன்னு யோசிக்காதுங்க. ஏன் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இடங்களை பற்றின டீட்டெயில்ஸ், ப்ரோ டிப்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். கூடவே அதை வச்சு தான் நம்ம ஐட்னரியும் பில்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்ட் ட்ரை ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இன் மலேசியா. என்னடா இதை பற்றியுமா கைட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்காதுங்க. நம்மள சில பேருக்கு கண்டிப்பாக ஃபுட்டுங்கிறது ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்கும். பர்டிகுலர்லி எனக்கெல்லாம் எங்கே போனாலும் அங்கே என்ன பாப்புலராக இருக்கோ அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால இதை பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் மலேசியானா கண்டிப்பாக நம்ம ஃபுட்டை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா மலேசியாவில் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இல்லாமல் நிறைய கல்ச்சர் இருக்குது, நிறைய விதமான ஆட்கள் இருக்காங்க. அதனால நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் இருக்குது. மலாய் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். பட் மலேசியாவோட நேஷனல் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசி லெமாக். இந்த ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொங்கல் மாதிரி இந்த ஊரில் நாசி லெமாக். அப்படின்னா ஒரே ப்ரிப்பரேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கோகோனட் ரைஸ், கொஞ்சம் நெத்திலி மீன் ஃப்ரை, அப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சம் குக்கும்பர், கொஞ்சம் சம்பல், இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இதுதான் நாசி லெமாக். இதை ஆட்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பட் இதை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு அங்குள்ள லோக்கல் சொன்னாங்க. அதனால தான் இதுவும் பொங்கலும் ஒரே மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டுக்கடைகளில் 2 to 5 ரிங்கெட் வரைக்கும் ஆகலாம். அதாவது இந்தியன் மணியில் 50 to 100 ரூபாய் வரைக்கும். இதுவே ஒரு பெரிய கடைகளுக்கு போனீங்கன்னா 10 to 15 ரிங்கெட் வரைக்கும் ஆகலாம். அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு 250 to 500 ரூபாய் வரைக்கும். மலேசியா போறீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரொட்டி கனாய். ரொட்டி கனாய்னா வேற ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்லாம் இல்லை. நம்ம ஊர் பரோட்டாவும் அது கூட சிக்கன் கறி ஆர் தால் கறி கொடுப்பாங்க. இதுதான் அந்த செட்டப். நம்ம பார்க்கும்போது ஐயோ இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தோணும். அங்கே டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். அதனால இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. பட் அங்கே இது ரொம்ப ஃபேமஸ். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 ரிங்கெட் வரைக்கும் ஆகலாம். அதாவது இந்தியன் மணியில் அகைன் 50 to 100 ரூபாய்க்கு உள்ளதான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்க்வே டியோ அப்படிங்கிற ஃப்ரைட் நூடுல்ஸ் வித் ப்ரான். இதுவும் ரொம்ப ஃபேமஸ். இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிங்கெட் கிட்ட ஆகும். அதாவது 250 ரூபாய். பெனாங் சைடு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா லக்ஸா ட்ரை பண்ணுங்க. இது ஒரு சூப்பி நூடுல்ஸ். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 ரிங்கெட் வரைக்கும். அதாவது ஒரு 220 to 350 ரூபாய் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி நீங்க மலாக்கா சைடு போறீங்கன்னா செண்டோல் ட்ரை பண்ணுங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஐஸ், அதுல கொஞ்சம் பாம் சுகர், கொஞ்சம் கோகனட் மில்க், கொஞ்சம் சேமியா, கொஞ்சம் பீன்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான ஒரு டிஷ். இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சோ இது மட்டும் தான் இங்க ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட்டா இல்ல. இதை தவிர பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே அங்க கிடைக்கும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல லஞ்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஸ்ப்ரெட். ஒரு நான்வெஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன், பிரான், மீன்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. நம்மளே பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியன்ஸுக்கும் வெஜ் மீல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சரவண பவன் மாதிரி பட்ட நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. பர்டிகுலர்லி லிட்டில் இந்தியா பக்கத்துல நம்ம ஹோட்டல் புக் பண்றோம்னா ஈஸியா 3 வேளைக்குமே நமக்கு இந்தியன் ஃபுட் கிடைக்கும். சவுத் இந்தியன் மீல்ஸோட விலை என்ன பாத்தீங்கன்னா 10 to 15 ரிங்கெட் வரைக்கும் ஆகும். அதாவது 250 to 350 வரைக்கும். அதே மாதிரி பிரியாணியோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 to 20 ரிங்கெட் வரை இருந்துச்சு நம்ம பார்த்த கடைகள்ல. அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா ஒரு 300 to ஒரு 500 ரூபாய் வரைக்கும் ஆகும். சோ சூப்பர். ஃபுட்டை பத்தியும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போனாலே கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்ஸ் நம்ம விசிட் பண்ணணும். ஏன்னா அங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க கிடைக்கும். இன்க்ளூடிங் ஆல்கஹால், குயிக்கா சாப்பிடுற பேக்டு ஃபுட், ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். தாய்லாந்து மாதிரியே இங்க 7-Eleven ரொம்ப பாப்புலர். ஒரு 300-400 மீட்டருக்கு ஒரு 7-Eleven கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இது தவிர ஏயான், ஜெயிண்ட் அப்படிங்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸும் இருக்கும். சோ அதனால நீங்க சாப்பிடுறத பத்தியோ குயிக்கா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத பத்தியோ பெருசா யோசிக்க வேணாம். போற வழியில எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்பென்ஸ் கம்பேரிசன்.
என்னடா இது புது டாபிக்கா இருக்கு அப்படின்னு யோசிக்காதுங்க. சிம்பிள். இந்தியாவில் ஒரு ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், மலேசியாவில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், அதே மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், அங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பட்ஜெட்டை கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு வேண்டிதான் இந்த செக்ஷன். இந்தியாவில் நமக்கு சாப்பாடு ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா அங்க ஒரு 130 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் ஆகும். அதே டைப் ஆஃப் கடைகள்ல. இதுவே நம்ம இந்தியாவில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி 250 ரூபாய்னா அங்க அதே மாதிரிப்பட்ட ரெஸ்டாரண்ட்ல ஒரு 450 ரூபாய் இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த லேஸ் மாதிரிப்பட்ட சிப்ஸஸ் எல்லாம். அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 40 இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்தியாவில் 100 ரூபாய் ஆகுதுன்னா அங்க ஒரு 130 ரூபாய் ஆகும். அப்படின்னா உங்க வெக்கேஷன் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியா போகும்போது அங்க 1,30,000 ரூபாய் ஆகும். இதுதான் இந்த கால்குலேஷன். சோ உங்களுக்கு ஒரு ரஃபான ஒரு ஐடியா வரும் எப்படி இருக்கு இந்தியாவில் உள்ள செலவுகளும் அங்க உள்ள செலவுகளும் அப்படிங்கிறது. சோ நம்ம இப்போ ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து சிம் கார்டு வாங்குறது, அதுக்கப்புறம் ரூமுக்கு போறது, சிட்டியை சுத்துறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிட்டிஸ்க்கு நடுவில் எப்படி போறது, பைக் ரெண்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், எங்க என்ன சாப்பிடலாம், இந்த மாதிரிப்பட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். சோ இதுக்கு கூடவே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போற ஐட்னரியும் நம்ம கிளப் பண்ணிட்டோம்னா உங்களோட மலேசியா பிளான் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும். அதனால மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்க. சோ நம்மளோட ட்ரிப் முடிஞ்சு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு, எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரூம்ல இருந்து ஏர்போர்ட் போறோம். சோ ரூம்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு வழக்கம் போல ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம். பஸ் ட்ரெயின்ல எல்லாம் போய் அதுக்கு பதிலா ரிலாக்ஸ்டா ஒரு கிராப் புக் பண்ணுங்க. நேரா நம்ம சிட்டில இருந்து ஏர்போர்ட் போறோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 60 இருந்து 75 ரிங்கட் வரைக்கும் ஆகும். அதாவது 1200 இருந்து 1600 ரூபாய் வரைக்கும் ஆகும். சோ பேக் டு ஏர்போர்ட். அங்க இருந்து ஃளைட் எடுத்தீங்கன்னா நேரா நம்ம ஊருக்கு வந்துடலாம். இதெல்லாம் தான் மலேசியா ட்ரிப்புக்கு உங்களுக்கு தேவைப்பட போற இன்சைட் டீடைல்ஸ். அகைன் நான் போன வீடியோலையும் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி மலேசியாவுக்கு போறதா இருந்தாலும் நீங்களாவே தனியாவே போலாம். நம்ம டிராவல் கைடு வீடியோ சீரிஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா உங்க சப்போர்ட்ல நம்ம ஆரம்பிச்ச டிராவல் கம்பெனியான ஈஸி எஸ்கேப்ஸ்க்கோ இல்ல வேற ஒரு டிராவல் கம்பெனிக்கோ நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். அப்படி என்ன ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இல்ல ஃபீட்பேக் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல எழுதுங்க. 100% நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல மொத்த மலேசியால அதாவது குலாலம்பூர், லங்காவி, பெனாங், மலாக்கா எல்லா இடங்கள்லயும் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, அதுக்கு எப்படி போறது, எவ்வளவு காசு ஆகும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸையும் பார்த்து அது கூடவே நம்ம ஐட்னரியை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. அஜய் ஓவர் அண்ட் அவுட்.